ஹாய், எப்படி இருக்கீங்க? வெண் பொங்கல். இந்த பொங்கல் சீசனில் இந்த பொங்கலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு. அதுவும் இந்த வெண் பொங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிஷ் தான், பட் அது ஒரு முக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் டிஷ். ஒரு பர்ஃபெக்ட் வெண் பொங்கலுக்கு ஒரு 3 மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். அதாவது ஒன்று வந்து அந்த பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர், அதே மாதிரி அந்த டேஸ்ட், அந்த அரோமா, இது ரொம்ப முக்கியம். இதை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையோ இல்லை ஒரு கல்யாண வீட்டில் கிடைக்கிறதுலையோ சில கோவிலில் வெண்பொங்கல் ரொம்ப ஃபேமஸ். அது எப்படி கொண்டு வராங்க? அதாவது பார்க்க ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், பட் ஒரு பஞ்சி டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு பர்ஃபெக்ட் வெண்பொங்கல் உங்கள் கிச்சனில் நீங்களே பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஐ எம் செஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்அவுட். ஸோ இந்த வெண்பொங்கல் வந்து நான் 2 ப்ராசஸாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த அரிசி, அந்த தால், அதை வந்து நான் வேக வச்சு அதை நான் தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி மற்றதெல்லாம் டெம்பர் பண்ணி, அதாவது அந்த தாளித்து அதில் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன ஆட் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வெண்பொங்கல் வந்து ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள்னாலும் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த தண்ணியோட ரேஷியோ, நீங்கள் எடுத்துருக்கிற அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி அதை ஆட் பண்ணணும். சில சமயம் அரிசி மாறுறப்போ அந்த தண்ணி ரேஷியோ மாறும். அதனால் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மற்றபடி இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ், ஒரு ஃபேவரட் டிஷ் கூட. வாங்க, அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்டேஜ் 1ல் அரிசியும் இந்த பாசிப்பருப்பும் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 3 பங்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரைஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் பழைய அரிசி மாதிரி தெரியுதுனால ஒரு 3-3.5 பங்கு வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ப்ரெஷர் குக்கரில் நல்ல ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக குக் பண்ணியிருக்கேன். ஸோ 3-4 விசில் கூட விடலாம். நீங்கள் அது அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. பட் நல்ல குக் ஆயிடணும், அதாவது நல்ல ஸ்மூத் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். ஸோ நான் ஆட் பண்ணுறேன். அப்போயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த குவான்டிட்டி தேவையான ஒரு பாதி அளவு உப்பை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நான் குக் பண்ணிடுறேன். ஸோ இது இப்போ இந்த பேஸ் தான், இதான் நம்மளோட வெண்பொங்கலோட பேஸ். இது இப்போ ரெடி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் நெய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம இந்த நெய்யில் தான் இன்றைக்கி அதை குக் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அந்த நெய் நல்லா சூடானோடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஜீராவை ஆட் பண்ணி அதிலேருந்து நம்ம ஒவ்வொன்றா நான் சாட்டே பண்ண போகிறேன். இந்த ஜீரகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து நல்லா பொரிஞ்சிடணும், கருகிடக்கூடாது, பட் அதே மாதிரி பொரியாமல் இருக்கக்கூடாது. அதனால் அந்த சூடு, அந்த நெய்யோட சூடு ரொம்ப முக்கியம். அடுத்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒன்ஸ் நல்லா கொஞ்சம் இது கிராக்கிலாகி வர ஸ்டேஜில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கிற பொடியை வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி, கருவேப்பிலை, அதே மாதிரி இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, இது நல்லா கொஞ்சம் சாட்டையாகி வரப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி. அப்போது நம்ம பாதி சால்ட்டு நம்ம முன்னாடி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மீதி இருக்கிற சால்ட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் இந்த இது ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற நம்ம ரைஸ் பேஸ், ரைஸ் அண்ட் தால் இருக்கு இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இந்த நெய்யில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் பத்தல. ஸோ நான் 1 more டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரன்னிங்காகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த வெண்பொங்கல் எப்பொழுதுமே நீங்கள் நல்லா சூடாக சாப்பிடணும், ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேஸ்ட்டு, இந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஃப்ளேவர் எல்லாமே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம பொடியை வெட்டி வச்சுருக்கிற கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை நான் ஆட் பண்ணுறேன். அதாவது ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, ஓவர் அங்கங்கே க்ரீன் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்ட் வெண்பொங்கல் ரெடி. ஸோ ஒரு பர்ஃபெக்டான வெண்பொங்கல், ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், ஒரு உங்களோட ஃபேமஸான ஒரு வெண்பொங்கல் கோவிலில் கிடைக்கிற மாதிரி பஞ்சி டேஸ்ட், ரொம்ப சிம்பிள் மெனு, ஈஸியாக பண்ணிடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணுறப்போ அது ஒரு பர்ஃபெக்டாக வரும். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் அதில் இருக்கிற சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தாலும் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.